வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மேடையில் விற்றிருக்கும் அனைத்து பேராசிரியர்களுக்கும், அனைத்து இருபால் மைய நண்பர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அனுபவ உரையை ஆரம்பிக்கிறேன். வாழ்க வளமுடன். தொட்டனை தூரும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. இந்த குறள் நம்மளுக்கு முழுமையா எம்ஆர்சிக்கு ஒத்து வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிணத்துல தண்ணி இறக்கத்தான் ஊறும். அது மாதிரி நம்ம என்னதான் சர்வீஸ் பண்ணி எத்தனை தவமைகள் போய் சர்வீஸ் பண்ணினாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம மாஸ்டர் அப்படிங்கிறத மைண்டுன்னு மாத்திக்கங்க. மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட்டை தீட்டத்தான் வைரமா மாறும். அப்ப நம்மளும் வைரமா மாறணும் அப்படின்னா கண்டிப்பா தவறாம பாத்தீங்கன்னா எம்ஆர்சி கண்டிப்பா எடுக்கணும். அது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, முக்கியமா செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். ஆனா நம்மளுக்கு அப்படிங்களா? நினைச்சு பாருங்க, செவிக்கு நிறைய கொடுத்து வயிறுக்கும் அதை விட நிறைய. அது விதவிதமா நம்மள வீட்டுல பண்ணா ஒரு சட்னி 2 சட்னி தான் பண்ணுவோம். இங்க என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நேரத்துக்கு டீ கொடுத்து சாப்பாடு 3 நேரமும் கொடுத்து செவிக்கும் அளவுக்கு அதிகமான அறிவையும் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம இங்க இருந்து கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நம்ம நிறைய எடுத்துட்டு போறதுதான் இங்க இருந்து முக்கியம். அது என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும். நான் அதை பின்பற்றணும். நான் பின்பற்றிட்டு தான் அடுத்தவங்களுக்கு போய் சொல்லி கொடுக்கணும். இங்க கத்துக்கிட்டது இங்கேயே நம்மளுடைய சூழ்நிலை அப்படி. ஃபேமிலியில இருக்கிறோம், வெளியில போனோடனே சில பேருக்கு என்ன ஆகும்னா சூழ்நிலைகள் மாறும். ஆனாலும் இத்தனை நாள் 3 நாள் நடத்தினதுல நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில அனைவரும் அமைதியோடு இருப்பதற்கு முக்கியமா தொண்டு செய்யணும். கொண்டு வந்ததை தொண்டு செய்துதான் தீர்க்க முடியும். விதியா மதியான்றது நிறைய நம்ம பார்த்துட்டோம். நானுமே வாழ்க்கையில குழப்பத்துல இருந்திருப்பேன். நிறைய விதியா ஒரு பக்கம் ஏத்துக்கிருவோம், நம்ம மதியால என்ன செய்ய முடியும். ஆனா அதுக்கு ஒரு தெளிவான விடை கிடைச்சது. எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்துச்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அது எல்லாத்துக்குமே விடை கிடைச்சிச்சு இந்த இடத்துல. பாத்தீங்கன்னா பக்தி, நம்ம சமுதாயத்துல பாத்தீங்கன்னா பக்தியிலேயே ஒரு பக்கம் போறோம். கோயில் எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கோயில், ஒரு தெருவுக்கு 4 கோயில் 5 கோயில் இருக்கு. மன்றத்துக்கு கூப்பிடும் போது இந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன், விரதம் இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனா பக்தி யோகமும் ஒரு பக்கம் போறாங்க, ஞானமும் ஒரு பக்கம் போகுது. இவங்க 2க்கு நடுவுல இருக்கவங்களை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஐயா. அவங்க எல்லா கிளாஸ்லயுமே கொடுத்துருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் கொண்டு போறதுக்கு? எல்லாத்தையுமே முழுமையா என்ன சொல்றாங்க, ஒரு இனிப்பு பண்டம் லட்டு மாதிரி கையில கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுங்க. முதல்ல நீங்க கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. இன்னும் முக்கியமானது, நம்ம சொன்னோம் இல்லையா உணவு அப்படின்னு சொல்லி. உணவு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க இல்லைன்னு சொன்னாலே இங்க காதடைச்சிருமா, என்ன பண்றது? பயிற்சி பண்ணோன்னே இங்க வயிறுக்கு அபகம்னு பசிக்கும். ஆனா நம்ம என்ன செய்வோம், வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம். ஆனா ஒரு அம்மா வீடு, முடிவா சொல்றேன், இது அம்மா வீடு. எப்படா நம்ம இன்னைக்கு போறதுக்கு கவலையா இருக்கு எனக்கு உண்மையிலேயே. வரும்போது ரொம்ப சந்தோஷமா வர்றோம், போகும்போது கவலையா போறோம். அதே மாதிரி மன நிறைவோட வகுப்பை எடுத்துக்கிட்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.